யோகி பாபு சார்கிட்ட ஆனால் என்ன இல்லைண்ணே அவர் வந்து ஏதோ கஷ்டப்பட்டு ஏதோ ஒன்று சொல்லுவார் நல்லா இருக்குண்ணே ஆனால் இது வேணாம். நாங்கள் கடன்லாம் வாங்கலை, நாங்கள் உடம்பு சரியில்லைன்னு கொடுத்தாங்க நாங்கள் எங்கள் கடன் வாங்க. என்னம்மா நான் கடன் வாங்கினேன்னா அவங்க ஏமாந்து போய் கொடுத்தாதுங்க. நம்ம ஜாலியாக படம் பண்ணலாமா, ஒரு டென்ஷன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஜாலியாக படம் பண்ணலாம். இவங்கெல்லாம் விடிய விடிய எப்போ தம்பி இப்போ வீட்டுக்கு போனீங்க, இன்னைக்கு காலையில் தான் போனேன், அதுக்குள்ளே வந்துட்டீங்களா. காமெடியெல்லாம் பண்ணல, எனக்கு ஆசை, ஆனால் என் மூஞ்சிக்கு யாருமே கொடுக்கல அதை. அதனால நல்லா இருக்கு சார். அது யோகி கதை, நீங்கள் கதை வந்து ஒரு 2 மணி நேரம் கேட்கணும். படமே அவ்வளோதானே இருக்கும். நான் பக்கம் பக்கமாக வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் மாதிரி டைலாக் பேசிட்டு இங்கே வந்து போலாண்டா ஜாக்கி நான் சொல்கிறதுக்கு என்ன இவர் கட்டு ஒரு வார்த்தைக்கு ஒரு கட்டு சொன்ன. நானும் ஒன்றுமே பண்ணலை, நான் பேசுகிறேன், நான் சாதாரணமாக பேசுகிறேன். எல்லாத்த விட ஒருத்தர் இருக்காரு என் புள்ள ஜாக்கி, யோகி பாபு. அவரு தான் ஷார்ட்டில் ஏதோ சீரியஸாக பேசும்போது கூட ஏதாவது ஒன்று திங் என்ன சொல்லிட்டு போயிடுவார். அதை அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு இப்படியே நிற்கும். பரத்வாஜ் ரங்கன் சார் அவர் ஆறத பார்த்து தெரிஞ்சுட்டேன். வாட் இந்த மேம் அப்படிங்கறது எப்பம்மா கத்துக்கிட்ட? நீ என்ன அம்மா தான் கூப்பிடுவ, இங்க வந்து உனக்கு ஏன் இந்த மேம்? என்னை பார்த்தா டீச்சர் மாதிரி இருக்கா? அம்மா அப்படி இல்லம்மா, இப்படி வாங்க. கான் சிட்டி ஹியர் அர்ஜுன் தாஸ் இருக்காரு, அனபன் இருக்காங்க, முக்கியமா வடிவுக்கரசி அம்மா இருக்காங்க. அவங்க இருக்காங்க, நாங்கெல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்துல இல்லாம போற அளவுக்கு எங்களுக்கு. நான் பேசவே இல்லை மேம், சும்மா அப்படியே பார்த்துட்டு போறேன். ஆமா, அது நம்மளால முடியாதம்மா, அது நம்ம பண்ண மாட்டோம், அது நம்மளோட வந்து நம்மளோட டிக்ஷனரியே கிடையாது. சோ மேம் ஏன் தெரியுமா அப்படி சுத்தி இப்படி வரேன், இதுக்கப்புறம் நாங்கெல்லாம் பேசவே முடியுமா அப்படின்னு. அப்படி இல்லை, நான் வந்து திருவண்ணாமலை கோவில் மாதிரி கிரிவலம் வந்து தான் வர முடியும். அதனால நீங்க வாங்க, அப்படியே வாங்க. எனக்கு ஒரே ஒரு இது மட்டும் சொல்லிக்கிறேன். இந்த மேம் அப்படிங்கறது எப்பம்மா கத்துக்கிட்ட? நீ என்ன அம்மா தான் கூப்பிடுவ, இங்க வந்து உனக்கு ஏன் இந்த மேம்? என்னை பார்த்தா டீச்சர் மாதிரி இருக்கா? அம்மா அப்படி இல்லம்மா, இப்படி வாங்க, இப்படி வந்தாதான் எனக்கு பதில் வரும். ஆமாமா, அது நான் வந்த உடனே அம்மா தான் அதான் கேக்குறேன். அது என்னமோ இப்படி வந்து உட்கார்ந்த உடனே எனக்கு அந்த டீச்சர் ஃபீலிங் வந்துருச்சு. மேம் சாரி மேம். ஐயோ நானும் ஒண்ணுமே பண்ணல, நான் பேசுறேன், நான் சாதாரணமா பேசுறேன். இது எல்லாத்த விட ஒருத்தர் இருக்காரு என் புள்ள ஜாக்கி, யோகி பாபு. அவரு தான் ஷார்ட்ல ஏதோ சீரியஸா பேசும்போது கூட ஏதாவது ஒன்று திங் என்ன சொல்லிட்டு போயிடுவாரு. அதை அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு இப்படியே நிற்கணும். அதுவும் ஹரிஷ் சார் வந்து எல்லாரும் ஹரிஷ் சார் மாதிரியே பேசுவோம். ஓகே, ஆமாம், போகலாம். அவ்வளோதான் பேசுவார், இப்படி தான் பேசுகிறாங்க டைலாக்ல. எனக்கு இது புதுசு. ஏன்னா நான் பக்கம் பக்கமாக வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் மாதிரி டைலாக் பேசிட்டு இங்கே வந்து போலாண்டா ஜாக்கி நான் சொல்கிறதுக்கு என்ன இவர் கட்டு ஒரு வார்த்தைக்கு ஒரு கட்டு சொன்ன அப்படி வெட்டினா மாதிரியே பேசுகிறாரு. இப்படி தான் பேசணுமோ அப்படின்னு போனோன்னு வச்சுக்கோங்க. ஹரிஷ் சார் முதல்ல என்னை வந்து ஒரு சீரியலில் வந்து பார்த்தார், கார்த்திகை தீபம் சீரியல். நல்லா பட்டையாக விபூதி போட்டு எல்லாம். அவர் பார்க்கும்போது இல்லை, ஐயோ நம்ம நினச்ச ஜானகி அம்மா இப்படி இருக்கக்கூடாதுன்ற மாதிரியே வந்தார் போல இருக்கு. அது அவர் பார்க்கும்போதே தெரியுது. அம்மா நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன், சரி இந்த கதை உங்களுக்காக நான் எழுதலை, சரி. ஆனால் நார்மலாக அப்படி சொல்ல மாட்டாங்க எல்லாரும். இல்லை வரமா, நான் பேனா எடுக்கும் போதே வடிவுக்கரசி அம்மான்னு தான்மா எடுத்தேன், எழுதும் போதே அந்த முதல் மரியாதை பொன்னாத்தா மாதிரி தான், அப்படி தான் எல்லாரும் நிறைய போய் சொல்லுவாங்க. அது நார்மல், நம்ம கேட்டு. ஆனால் இந்த ஹரிஷ் சார் இந்த கதை நான் உங்களுக்காக பண்ணலை, என் மனசில் வேற ஒரு ஆர்டிஸ்ட் தான் இந்த கேரக்டருக்கு. ஆனால் நாங்கள் அவங்கள அப்ரோச் பண்ண முடியல, அதனால் இங்கே வந்திருக்கோம், நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்கன்னு. அப்பா உண்மையை சொன்னியப்பா அப்படின்னு நினச்சிட்டு கதை சொன்னார். நான் இதுவரைக்கும் இந்த மாதிரிலாம் காமெடியெல்லாம் பண்ணல, எனக்கு ஆசை, ஆனால் என் மூஞ்சிக்கு யாருமே கொடுக்கல அதை. அதனால் நல்லா இருக்குது சார். அது யோகி கதை, நீங்கள் கதை வந்து ஒரு 2 மணி நேரம் கேட்கணும். படமே அவ்வளோதானே இருக்கும், கதை சொல்லுவாரா? சரிங்க சார், நீங்கள் சொல்லுங்கள், நான் எப்போ வந்து கதை சொல்லணும். நீங்கள் வராதிங்க, நான் வரேன். 2 மணி நேரம் நம்ம வீட்டில் உட்காந்து கதை சொன்னால் என்னை வீட்டை விட்டு அனுப்பிச்சிடுவாங்க. என்னம்மா எவ்வளோ நேரம் பேசி நிற்பீங்கன்னு கேட்பாங்க நம்ம வீட்டில். நான் வரேன் சார்னு சொல்லிட்டு அவங்க ஆஃபீஸ்க்கு நான் போனேன்.
உண்மையிலேயேம்மா மியூசிக்கெல்லாம் வாசித்து கதை சொன்னார். இப்படியே நிற்கிறார், இந்த லேப்டாப்பை ஓப்பன் இப்படிங்கிறார். நானும் பார்த்து சிரிக்கிறவன். நான் எனக்கு தான் இந்த கதை சொல்கிறாங்கன்னு இல்லாமல் ஏதோ நான் படம் பார்க்குறேன் உட்காந்து. அவர் சொல்ல அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக சொன்னார். அப்போ நம்ம ஜாலியாக படம் பண்ணலாமா, ஒரு டென்ஷன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஜாலியாக படம் சொன்னாங்க, சொல்லக்கூடாதுன்னு தெரியல, நான் பாட்டுக்கு சொல்கிறேன். அதுதான் நான் சொன்னேன், என்னைய கேட்காதீங்க, நான் எல்லாமே பேசுவேன். அவர் என்னவோ ஜாலியாக தான் சொன்னார், நம்ம ஜாலியாக ரிலாக்ஸ்டாக படம் சொல்லும் போது ஜாலியாக தான் இருக்கு படம் பார்க்குற மாதிரி. ஒரு நாள் கூட ஷூட்டிங்கில் அவர் சிரிச்சா மாதிரி நான் பார்க்கலாம். ரெடி ஓகே பாஸ் அண்ணே நீங்கள் வாங்கண்ணே. யோகி பாபு சார் கிட்ட அண்ணே இல்லைண்ணே, அவர் வந்து ஏதோ கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு சொல்லுவார், நல்லா இருக்குண்ணே, ஆனால் இது வேணாம். நானே பார்ப்போம், ஓஹோ டைரக்டர் இப்படி போல இருக்கு, நம்ம ஒன்றுமே நம்மளோட ஆக்ஷனே வேணாம், அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை செஞ்சுருவோம் அந்த மாதிரி. சரி, அவர் என்ன சொன்னாரோ அதை செய்யறதுக்கே வந்து யூஸ்வலாக எல்லாரும் என்ன எப்போவுமே வந்து ஒரு கால் ஷீட் போவாங்க, மிஞ்சி போனால் 1.5 போவாங்க. நம்ம டைரக்டர் வந்து 1.5-2 தான் எப்பவுமே போயிருக்காரு. 3 நாள் கால் ஷீட். 3 நாள். ஆமா, அவரு ஹரிஷ்லாம் அந்த சீன் வந்துடணும். ஏங்க அவங்க சொல்ற மாதிரி பார்த்தா ஓகே சரி வா போலாம் இப்படி கட் பண்ணா ஈஸியா முடியணும்ல. முடியும், ஆனா முடியாது. அவங்க அவுட்டோர் யூனிட்டுக்கே காலையில் 6லேருந்து நைட்டு 10 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஜென்ரலாக 10ன்றது சாதாரண டைமு, விடிய காலையில் கூட போகும். அதுக்குள்ளே நான் தப்பிச்சின்னு ஓடிடுவேன். போனா போட்டோன்னு என் புள்ள போயிடுவார். 9:30 யோகி பாபு சார் கிளம்பணுன்னு, அப்பா என் புள்ள கிளம்பிட்டாரு, அப்போ நம்மளும் 2 பேர் தான் மாட்டிக்கிறீங்களா? சுத்தி சுத்தி ஷூட்டிங் அவங்களுக்கு. எனக்கு ஐ ஹேட் ஃபன். யூ ஹேட் ஃபன்னா? ஆமா, எனக்கு எப்படின்னா ஷூட் ரொம்ப இன்டென்ஸா போயிட்டு இருக்கும். சீன்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க ஸ்டாஃப்ட கூப்பிட்டு, இங்க ஃபிஷ் எங்க நல்லா இருக்கும், இங்க இருந்து இங்க ஆர்டர் பண்ணலாம். ஸோ ஆனாஸ் பாப்பா வந்து வெளியூர்ல இருந்தா நம்ம வருது, வீட்டுக்கு போய் என்ன பண்ண போகுது, ரூமுக்கு போய் அதை விட ஷூட்டிங் பண்ணிட்டே இருக்காங்க. அதனால அது கண்டினியூ பண்ணும். அது நான் வீட்டுக்கு போலாம்ல இல்ல. இவங்கெல்லாம் விடிய எப்ப தம்பி இப்போ வீட்டுக்கு போனீங்க, இன்னைக்கு காலையில் தான்மா போனேன், அதுக்குள்ள வந்துட்டீங்களா, அப்படிதான் இருக்கும். அதுதான் ஃபன். அதான் ஃபன். அந்த ஃபன்னு தான் நம்ம அந்த ஃபன் தான். அவர் சொன்ன மாதிரி ஜாலியாலாம் படம் பண்ண ஃபன்னா பண்ணியிருக்கோம். அந்த ரியாக்ஷன்லயே எல்லாம் தெரிஞ்சு இடுக்கன் வருங்கால் நகுக நாங்க எப்பவுமே சிரிச்சுட்டு தான் இருப்போம். ஏன்னா பெரிய இடுக்கன்ல அப்புறம் சிரிக்காம எப்படி இருப்போம். ஒரு ராபிட் ஃபயர் மாதிரி போவோம். ஃபர்ஸ்ட் யார் கடன் வாங்கி திருப்பி கொடுக்க மறந்துடுவாங்க இந்த டீம்ல ஜென்ரலா அப்படின்னு கேட்டிருக்கேன். நாங்கள் கடன் எல்லாம் வாங்கல, நாங்கள் உடம்பு சரியில்லைன்னு கொடுத்தாங்க, நாங்கள் கடன் வாங்க. என்னம்மா நான் கடன் வாங்கினேன்னா அவங்க ஏமாந்து போய் கொடுத்தாதுங்கண்ணா. உண்மையிலேயே அவங்களுக்கு உடம்பு சரியா இருக்கா எதுன்னு அவங்க பார்த்துருக்கணும், அது பார்க்கல. ஐயோ பாவமே அனுப்புனாங்க, அனுப்புனதெல்லாம் நல்லா இருந்தது, நாங்கள் வாங்கிட்டோம், அவ்வளோதான். இது எப்படி கடன் வாங்கின மாதிரி ஆயிடும். நான் கடனே வாங்கினேன். சரி, ஓவர் நைட்ல வந்து பயங்கரமா ரிச் ஆகுற டேலண்ட் யாருக்கு இருக்கு இந்த டீம்ல நினைக்கிறீங்க? சொல்லுங்க. நீங்க தான் இவ்வளவு நாள் பழகி இருக்கீங்க, உங்களோட ஓவர் நைட்ல சம்பாதிச்சு பெரிய அளவுக்கு பயங்கர டேலண்ட் அப்படின்னு யாரு நினைக்கிறீங்க? டெஃபினட்டா இவர் எல்லாரும் உங்க சரவணா தான். ஓவர் நைட் நீங்க சரவணனை கேக்குறீங்களா அர்ஜுன் தாஸை கேக்குறீங்களா? இவங்க சரவணனா சொல்றாங்க, நான் சரவணனா. ஆமா, அர்ஜுன் தாஸ் ஓவர் நைட்ல ரிச் ஆனா அடுத்த ப்ரொடியூசர் அவர்தான். கரெக்ட். அர்ஜுன் தாஸ் அப்படிதான்ட்டாங்களே அவங்க தான். இல்ல எனக்கு புரியல, இது சும்மா நான் அந்த ஆர்டரிங் பத்தி சொன்னேன்ல, ட்ரை பண்றாங்க, திருப்பி கொடுக்க ட்ரை பண்றாங்க. போனே இல்லாம சர்வே பண்ண முடியும் யாராலயாவது அப்படின்னா அது யாரா இருக்கும்? 24 hours நான் இருப்பேன். நான் சும்மா நானும் இந்த போன் வச்சிருக்கேன், எல்லாரும் தெரியணும்ன்றதுக்காக வச்சிருக்கேன், தவிர இதுல ஒருத்தரும் போன் பண்ண மாட்டாங்க. நான் பண்ணிருக்கேன், நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் வந்து தம்பி ஃபோன் பண்ணீங்க, நான் நேரா வந்து கேட்பேன், போன்ல தான் கேட்பேன். எப்படி அது போன்ல உங்களுக்கு அவ்வளவு பெருசா இன்ட்ரெஸ்ட் தேவையில்லையம்மா, எதுக்கு? ஆனா நிம்மதியா இருக்கீங்க தானே நீங்க? எனக்கு தேவையே இல்லை. போன் வந்தாதான் காரணமே அந்த போன் தான். போன் அடிச்சாவே பயமா இருக்கும்.
இது வீட்டுல இருந்து வருதா? ப்ரொடக்ஷன்லாம் சந்தோஷமா எடுப்பேன், சொல்லுங்க சார் அப்படின்னு. இது வீட்டுல இருந்து வருதா, ஐயோ என்ன பிரச்சனை வருது தெரியலையே அப்படின்னு. ஏதாவது சமைச்செல்லாம் கொடுத்துருக்காங்க? ஏமா நான் ஷூட்டிங் வருவேன்னா சமைச்சு வருவேனா? ஏன் ரெண்டுல ஏதாவது ஒன்று சொல்லுங்க. அது வந்து ஒரு ட்ரெண்ட் உங்களுக்கு தெரியாதா? ஷூட்டிங் போனா வீட்ல சமைச்சு இது பாரு என் பிள்ளைக்கு சமைச்சு நான் ஒரு 12 மணிக்கு வரேன், என்ன 2 மணிக்கு எடுக்க சொல்றதுக்கா? நல்லா இருக்கு கதை. ஹரிஷ் எங்களுக்கு அந்த ஃப்ரீடம் கொடுக்கல. ஆமா, நிறைய அமௌண்ட் கிடைக்குது அப்படின்னா தப்புன்னு அதை மொத்தமா செலவு பண்ணக்கூடிய திறமை யாருக்கு இருக்கு? ஜாக்கி தான் இருக்கும். யோகி பாபு சாரியா சொல்றீங்க? டப்புன்னு செலவு பண்ணிடுவாரா? அவர் நேர்மை ஞானத்தோட என்ன நல்லா பார்த்துக்கிட்டது தம்பிமா. அடுத்து அந்த பாப்பா உண்மையிலே டைரக்டர் பார்த்துக்கல, இபி எஸ்கேப்பு. ஓகே ஓகே, அந்த டைரக்ஷன் குரூப்பில் வந்து சந்தோஷ்னு ஒருத்தர் இருப்பார், பேருக்கு ஏற்ற சந்தோஷமே கிடையாது, நம்மளை ஓட்டிட்டு வர்றதுலேயே இருப்பார். நான் சொல்லுவேன் எனக்கு மூச்சு வாங்குது அப்படிங்களாம்மா, சரி ஒரு 5 மினிட்ஸ் போட்டு போயிடலாம், அவ்வளோதான், நான் இப்போயே இறங்குறேன்யா, எதுக்கு 5 நிமிஷம் எனக்கு வேணாம், வா போகலாம். ஆனால் என்னை நல்லா பார்த்துக்கிட்டது இந்த பிள்ளை. அதே மாதிரி இவர் இல்லைன்னு வச்சுக்கோ, அந்த பிள்ளை தான் உடனே சேர் கொண்டாந்து போடுறது, உட்கார வைக்கிறது. இவங்களுக்கு கோபம் வரும், இந்த அம்மா நிற்குது இவங்க யாருமே கண்டுக்க மாட்டேன்றாங்களேன்னு இவங்க தான் கோவப்படுவாங்க தவிர மற்றவங்களுக்கு அதெல்லாம் யோசனையே கிடையாது. அது அவங்க அதான் ஜாலியாக பண்ணாங்க, அந்த ஜாலி அங்கதான் அங்கதான் இருந்தது. அவங்க ஜாலியா இருந்திருக்காங்க இல்ல, நம்மள ஜாலியா இருக்க அவங்க ஜாலியாவே இருக்க மாட்டாங்க. ஜாலியா நானும் இருக்க மாட்டேன், நீங்களும் பாவம். இந்த ஹரிஷ் எல்லாம் ஹரிஷ் உண்மை சொல்லணும்னா ஐ எம் நாட் ஒரு நாள் கூட கோவப்பட்டு நான் பார்த்தது இல்லை. கோவம் பட மாட்டாரு, சிரிக்கவும் மாட்டாருங்க, பார்த்துக்கலாம் ப்ரோ. ஃபேவரட் லைன் ஓகே ஓகே, இதுலயே தான் பார்த்துக்கலாம் ப்ரோ, அவ்வளவுதான். நமக்கு தான் கோவம் வரும்னு நினைக்கிறேன், என்ன பண்ணாலும் இந்த மனுஷன் எதுவுமே பண்ண மாட்டேன்றாரு அப்படிங்கிற மாதிரி. ரொம்ப ஹார்ட் ஒர்க், பயங்கர ஹார்ட் ஒர்க்கர் பரத்வாஜ் ரங்கன் சார். நானும் அவர் ஆடுறத பார்த்து தெரிஞ்சுட்டேன், வாட் அப்படின்னு எவ்வளவு பேரை உட்கார வச்சு இன்டர்வியூ பண்ணிருப்பீங்க, அவரே எப்படி ஆட விட்டாங்க பாத்தீங்களா அப்படின்னு. எப்படி இருந்தது அர்ஜுன்? நான் அன்னைக்கு சார் இருக்கு நான் இல்லை, பட் என்னோட அஃப்கோர்ஸ் நான் பார்த்த உடனே ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட். ஏன்னா சொல்லியிருந்தாரு பரத்வாஜ் சார் படத்துல இருக்காரு, பட் இந்த சீக்வன்ஸ் என்கிட்ட சொல்லல, பார்த்த உடனே ஐ வாஸ் வெரி ஹாப்பி. we have to really bring BR சார் ஒரு நாள் உட்கார வச்சு அந்த டான்ஸ் கிளிப் போட்டு இங்க பாருங்க எப்படி இத பண்ணீங்க அப்படின்னு அவரை நம்ம கேள்வி கேட்கணும் ஒரு நாள் நினைக்கிறேன். ஆனா செம்மையா இருந்தது, இட் வாஸ் சோ குட். என்ன டான்ஸ் ஆடி இருக்கீங்க நீங்க, நாங்க எல்லா இடத்துலயும் அமைதியா வந்து இந்த பிள்ளைய பார்த்துட்டு எல்லா படத்துலயுமே அப்படியே வந்து ஹெலன்லாம் பார்த்துட்டு ஐ பிகம் a very big fan of hers, like it was so good, but it was always like very serious, very nice, like she's an amazing artist, எல்லாமே தெரியும் ஆனா அமைதியா அந்த மாதிரி. I wanted to reinvent a space, so this was a perfect film for me. Fulla jolly-a, loud dialogues, dance, fulla free-a I could come into the film. So dance enakku theriyala, they didn't tell me there was a dance thing in the film. Okay. So I was not expecting it, and then Harish was like, ma'am oru chinna step ange inga adu mattum da irukku. Then I came to the set, there's a choreographer, there's this huge ass song, and then full dappangut, and I was like ayyo idu nama list la illaya. Then I was like, okay, I'm just gonna do it and have fun. And then இது அர்ஜுன் தாஸா இல்லை அர்ஜுன் தாஸோட தம்பியா அப்படிதான் கேட்பீங்க. எனக்கே அப்படிதான், நான் டப்பிங்கே பேசல, தம்பி ஆக்டிங் அப்படியே பார்த்தேன், ஐயோ என்ன அழகா பண்றாருன்னு, அவ்வளோ அருமையா ஆக்ட் பண்ணியிருக்காருமா. நான் அப்பதான் இந்த கைதி வேற பார்த்துட்டு வந்தேன்னா, கைதியில் இருக்கிற ஒரு அர்ஜுன் தாஸா இல்லை இவரா அப்படிங்கிற மாதிரி. நீங்க சொல்லுங்க நிஜமாவே யார் நீங்க? நேஷன் வாண்ட்ஸ் டு நோ who exactly are you? நீங்க டானா இல்ல பாவமான அந்த அப்பாவி மனுஷனா காட்றாங்களே அதுவா? ஒரிஜினலா ரியாலிட்டில யார் நீங்க? அவரோட வாய்ஸ் தான் டான். அதாவது இப்படி ஒரு பயங்கரமான ஒரு எல்லாருமே வந்து சிரிச்சு ஜாலியா இருக்கிற ஒரு இடத்துல வந்துட்டு சீரியஸான சீனெல்லாம் எப்படி நீங்க பண்ணீங்க? எப்படி சத்தியமா இந்த படத்தோட பிடிஎஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஐயோ எல்லா ஷாட் நிறைய இருக்குல்ல, ஆனா சீரியஸான சீன் எல்லாம் இமோஷனலா அவ்வளோ இருக்குல்ல. இல்ல இமோஷனல் சீன் ரொம்ப இமோஷன் அப்படியே. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சீன் ஒன்று இருக்கு, நான் சீரியஸா உள்ள வரணும் ரூமுக்குள்ள, இவங்க 3 பேர் இருப்பாங்க, ஒரே ஒரு லைன் யோகா பூசர் சொல்லுவாரு, அதுக்கு திருப்பி நான் சத்தமா சிரிச்சிருவேன், திருப்பி ஓகே ஹரிஷ் சார் 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 போகலாம் போகலாம் அண்ணன் போகலாம் ஓகே ரெடின்னு சொல்லி திருப்பி ஏதாவது ஒரு அதில் இருக்காது, அந்த டைலாக்லேயே இருக்காது, அவர் ஒரு கவுண்டர் ஒன்று போடுவார்,
என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது. நான் சிரிச்சா இவங்க 2 பேரும் சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க சும்மாவே எப்பவுமே சிரிச்சிட்டே தான் இருக்காங்க. கரெக்ட். ஆமா. அந்த பாப்பா கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, ஒரு வார்த்தை கூட ப்ராம்ப்டிங் வாங்கலாமா. இந்த தம்பியாவது நல்லாவே தமிழ் பேசுவாரு. இல்ல நான் கூட இந்த தம்பியாவது ப்ராம்ப்டிங் வாங்குவாரு அப்படி சொல்லுவீங்கன்னு என்ன அழகா பேசுறாங்க. எனக்கு அந்த அப்படி ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஒரு வார்த்தை கூட அதுவே தன்னால பேசுமா, அழகா பேசும். அதுவும் நாங்கெல்லாம் மேங்களூர் எடுத்த சீன் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேற விதமா நல்லா இருந்ததா. நான் இந்த டீம் வந்து ரொம்ப நல்லா உங்களுக்கு செட் ஆயிடுச்சு இல்ல. ரொம்ப சப்போர்ட்டிவான டீம். எனக்கு டயலாக்ஸ் பேசும்போது எனக்கு கொஞ்சம் டென்ஷன் இருந்தேன். ஏன்னா முன்னாடி பண்ண படம் அதுல அவ்வளோ டயலாகே இல்லை. ஸோ கொட்டக்காலியில் ஜஸ்ட் ஐ ஹாவ் ஒன் லைன், ரைட்? ஸோ திஸ் இஸ் த மூவி தட் ஐ ஹேட் லைக் லாட் டு சே. ஸோ ஐ வாஸ் ஆக்சுவலி வெரி நர்வஸ், பட் தே வேர் லைக் வெரி சப்போர்ட்டிவ். தமிழ் ரொம்ப நல்லா பேசுவீங்களா? ஓரளவுக்கு நல்லாவே டப்பிங் பேசுற அளவுக்கு சூப்பரா பேசுவாங்க. சிம்பிள் ஃபேமிலி அண்ட் அது எப்படி ஃபேஸ் பண்ணி வருங்கிறத கதை. ஜஸ்டா சொல்லணும், இதுக்கு மேலே ஏதாவது சொன்னா ஹரிஷ் என்ன சொல்ல முடியாது. பட் ஒரு ஃபன் ஸ்டோரி வித் அ வெரி ஸ்ட்ராங் எமோஷன் அண்ட் absolute blast ஷூட் பண்ணுறது செட்டில். ஏன்னா அஃப்கோர்ஸ் ஒரு சிம்மா இருக்காங்க, யோகா பூசா இருக்காரு, ஆனா பென் அகேன், ஸோ எல்லாரோட அகில், everyone. It's a fun film. It's definitely அதில் நிறைய ஹியூமர் இருக்கு, பட் பியூட்டிஃபுல் எமோஷன்ஸ் இருக்கு படத்தில். ஸோ அவேர்னஸ் இருக்கு. ஆமாம், awareness இருக்கு and it's inspired by true incidents that have happened. So you know, Harish the first narration சொல்லிட்டே இருக்காரு, ஒரு நிறைய ட்ரூ இன்சிடென்ட்ஸ் இருக்குது. ஸோ அது பேஸ் பண்ணி தான் கதை எழுதியிருக்கணும்னு சொல்லி. பட் லைக் ஐ செட், எமோஷன்ஸ் இருக்குது, there's a lot of drama, ஹை எனர்ஜி. ஸோ கண்டிப்பாக ஃபேமிலியோட, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸோட, குழந்தைங்களோட போய் ஹாப்பியாக சிரித்து அழுது என்ஜாய் பண்ணி வரலாம். They're about to die or something. This is nothing like that. இதுல அது ஒண்ணுமே இல்ல. மத்தவங்கள தான் சாவடி போறோம்.